வணக்கம், வணக்கம். இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு நம்முடைய மூளையில முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மெய்ப்பொருள் சார்ந்த விஷயத்த ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காரு. அத நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லிங்க் இருக்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். இன்னைக்கும் அந்த லிங்க்க போட்டு விடுறேன். ஏன்னா இது கூகுள்ல தேடும்போது எனக்கு கிடைச்ச விஷயம். அப்போ அதை எடுத்து நான் என்ன பண்றேன், நம்ம ChatGPTல குடுக்கும்போது, அந்த கன்டென்ட் குடுக்குறப்போ அது உருவாக்கி குடுக்குது. இப்படி தெளிவா விளக்கமா. அப்போ ஒரு ஆராய்ச்சிக்கு இன்னொரு ஆராய்ச்சி உறுதுணையா இருந்து இறைவன் அருள் புரிகிறாரு. இந்த அருள்புரிதல் மூலமாக நமக்குள்ள எப்படி இறைவன் வசிக்கிறார்னு பார்த்துக்கங்க. ஆதி காலத்துல கடவுள் இருந்தாரா? தெய்வம் இருந்தாங்களா? அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? ஆதி காலத்துல கடவுள், தெய்வம் அப்படிங்கிற ஒரு சிலைகள்லாம் இல்ல. அந்த சிலைகளை எப்படி உருவாக்குனாங்கன்னா, ஒரு மனிதர் தனக்குள்ள தன்மையை உணர்ந்த உடனே, அந்த உணர்ந்த தன்மைக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்தை வணங்கும்போது நமக்குள்ள அந்த சக்தி தூண்டப்படும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான். அதுல இந்த கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது மனித உடல் இயங்கியலில் கிருஷ்ணர் அவதாரம், பேரிட்டல் லோப் மற்றும் உணர்வுசார் கார்டெக்ஸ் அதை குறிக்குது. அதாவது சென்சரி கார்டெக்ஸ் குறிக்குது. சென்சரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த மூளை பகுதி தான் கிருஷ்ணனோட அவதாரத்துக்கு ஒரு அந்த அவதாரத்தை உணர்வதற்கு ஒரு மெய்ப்பொருளாக இங்கே சொல்லப்படுது. சரிங்களா? அப்போது இந்த பேரிட்டல் லோப் அப்படிங்கிறது உடலின் பல்வேறு பகுதியிலிருந்து வரும் உணர்வு தகவல்களை செயலாக்குகிறது. இந்த சென்சரி கார்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தொடு, அழுத்தம், வெப்பநிலை, வலி, நிலை, உணர்வு போன்ற உணர்வுகளை பெறும் மற்றும் பகுப்பாய்வு செய்கிறது. அப்போ இந்த பேரிட்டல் லோப் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உணர்ந்து இதனுடைய செயல்பாட்டை மூளை தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் அவர் கிருஷ்ண பகவான் என்னவெல்லாம் செய்தாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நாம் செய்வதற்கு நமக்குள்ளேயே இருந்து கிருஷ்ண பெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம உணரலாம். அப்போ தெய்வங்கள் வெளியே இருக்கும்போது அந்த தெய்வத்தன்மை நமக்குள்ள இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது. அப்போ கிருஷ்ணர் போல் பேரிட்டல் லோப் மற்றும் உணர்வுசார் கார்டெக்ஸ் முறையில் ஒவ்வொரு உணர்வையும் உணர்ந்து அதை புரிந்து செயலாக்கி நம்ம அனுபவத்தை உருவாக்குகின்றன. அப்போ அனுபவத்தால் பலவிதமான விஷயங்களை சொல்ல முடியும். தெய்வீக வடிவு கிருஷ்ணர் ஞானம், அன்பு, கலை, இசை மற்றும் லீலைகளின் ஆதாரம். அப்போ லீலை என்னன்னா இதெல்லாம் செய்யக்கூடியவர். அவர் அனைத்து அவர்களின் உணர்வுகளை உணர்ந்து வழிநடத்துகிறார். இதை மனித தொடர்பில் பார்க்கும்போது பேரிட்டல் லோப் நம் உடலின் நிலையை உணர உதவுகிறது. உணர்வுசார் கார்டெக்ஸ் அனைத்து உணர்வுகளையும் மூளை கொண்டு புரிய செய்கிறது. இதன் மூலம் நாம் உலகை அனுபவிக்கிறோம். அப்போ கிருஷ்ண அவதாரம் நமக்கு உணர்வுகளின் இசையையும் உலகுடன் ஒன்றுபடும் ஆனந்தத்தையும் கற்பிக்கிறது அப்படிங்கிற விஷயம். அப்போ கீழிருந்து மேலே வரும்போது இந்த சக்கரங்கள் மூலமாக மேலே வருமா, ஒரு இசை போல வருமா. அப்போ இந்த புல்லாங்குழல் இருக்கக்கூடிய அந்த 7 துவாரத்தின் வழியாக நமக்குள்ள வரக்கூடிய இந்த செய்தி தன்மை அப்படிங்கிறது இங்கே மூளைக்குள்ளே வரக்கூடிய ஒரு அன்பான ஒரு விஷயமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா, ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நான் உண்மையாக நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. அப்போது எத்தனையோ குருமார்கள் கொடுத்த தியானத்தின் தாண்டி உபதேசம் தாண்டி என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் ஐயா கொடுக்க உபதேசத்தையும் எடுத்து வரும்போது அந்த இதோடு ஒத்து செய்து பார்க்குறப்போ இந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்த அந்த அற்புதமான அறிஞருடைய வெளிப்பாட்டினால் கிடைத்த தகவலின்படி இந்த தகவலை நாம் பார்க்குறப்போ மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு உண்மைத்தன்மை தெரிவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம மூளைக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது நமக்குள்ளே பயணித்து பார்க்குறதுக்கான தியானத்தில் பயணித்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது நம்மை மேன்மைப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அவ்வளோதான். இது இங்கே அடிமைப்படுத்துறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம மூளையை நம்ம ரசிக்க போகிறோம். நம்ம மூளையை நம்ம பார்ப்பதற்கான உணர்வு மூலமாக பார்ப்பதற்கான வேலையை செய்ய போகிறோம். நம்ம இந்த கண்கொண்டு பார்த்துட்டாலே கிருஷ்ணரை பார்த்த மாதிரியே ஒரு பக்கம் நன்றி சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்த மாதிரி நினச்சிக்கலாம். அதை உண்மையாக உணர்ந்து நாம் தரிசனம் செய்தோம் என்றால் அந்த பேரிட்டல் லோப் அப்படிங்கிற தன்மை, சென்சரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற தன்மை நமக்கு தரிசனம் கொடுத்துச்சுன்னா கிருஷ்ணர் தரிசனம் கிடைச்ச மாதிரி. யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இந்த பேரிட்டல் லோபும் சென்சரி கார்டெக்ஸும் கொடுக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். இது போன்ற வீடியோக்களை பார்க்கிறவர்கள் யாருக்கு தேவையோ அவர்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க. இதில் எந்த விதமான மதத்தையோ இனத்தையோ மற்ற இதையோ குறிப்பிட்டு தாக்குவதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. நமக்குள் இப்படி ஒரு அதிசயம் இருக்கிறது, எல்லோரிடம் இந்த மாதிரி அதிசயம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலுமே இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்திலுமே நான் இதை பதிவிடுறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்தி நலமாக வாழுங்கள். எல்லாருக்கும் உபயோகமான
ஒரு விஷயம் அவரவர்கள் மூளையை பற்றி. நன்றி. இதே இடத்துல இந்த மூளை பகுதியில் நீங்கள் வேறு ஏதாவது தெய்வத்தை வச்சுக்கினா வச்சுக்கலாம். இங்கு கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சியின் மீது கொடுக்கப்பட்ட செய்தி பிரகாரம் இது வந்திருக்குது. அதனால் இது நீங்கள் இந்த மூளைக்கு நீங்கள் இந்த தெய்வத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது பேரிட்டல் லோப் மற்றும் சென்சரி கார்டெக்ஸ் மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, பயன்படுத்தி பாருங்கள். நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு நம் மூளை நமக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையை இதை உங்களிடம் பகிர்ந்துள்ளேன். சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சரகளை கற்றுக்கொள்ளாலும் சரி, முற்றிலும் கற்றுக்கொள்ளாலும் சரி, இது போன்ற மெய்ப்புற உபதேச விளக்கங்களை பெற்று தியானங்களை கற்றுக்கொள்ளாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் அதை செலுத்தி உங்களுடைய ஞானத்தன்மையை பெருக்கி நலமாக வாழ இறைவன் அருள் வெளியிட்டும். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. வாழ்க வளத்துடன். ஓம் சரவணபவ ஓம். வானம் போல் வாழ்வீராக.